Hi hello viewers, நான் உங்கள் Sakthivel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் என்ன விதைக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் சூப்பரான மாதங்க. போன மாதம் சொன்ன மாதிரி அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த மாதம். போன மாதத்தை விட இந்த மாதத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா காய்களும் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கிளைமேட் சில்லியாக உங்களுக்கு காம் டவுனாக இருக்கும். காலையில் ஓரளவுக்கு வெயில் கொஞ்சம் அப்படி மேலே தூக்கிட்டு ஈவினிங் ஆனால் கொஞ்சம் டவுன் ஆகி அப்படியே மழையே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இது நம்மளுக்கு மான்சூன் டைம், அதாவது மழை பெய்கிற காலம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சில் கிளைமேட்டாக இருக்கும். சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் ரொம்ப அடாப்டிவாக இருக்கும். சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த கிளைமேட் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டைமில் விற்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே சீக்கிரமாகவே முளைச்சி வந்துடும். அண்டு நான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதம் இப்போது என்னென்ன விதைக்க பிளான் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட் இருக்குது, அதுக்கப்புறம் சிகப்பு முள்ளங்கி இருக்குது, அதுக்கப்புறம் அவரை இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காய் இருக்குது, அதுக்கப்புறம் வெண்டை வச்சுருக்கேன். இதெல்லாம் இன்றைக்கி நான் விதைக்க போகிறேன். கேரட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பாதி மண் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா மேலே மண் போட்டுக்கிட்டு இருக்கணும். கேரட்டுக்கு, பீட்ரூட்டுக்கு, அதுக்கப்புறம் முள்ளங்கிக்கு பார்த்திங்கன்னா பாதி மண்ணில் விதைங்க. அதுக்கப்புறம் வளர வளர மேலே மண் போட்டுக்கிட்டே வரணும். அதனால் பாதி மண்ணில் மட்டும் எடுத்து விதைச்சிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கீரை தூவி விடுற மாதிரி ஜஸ்ட் நம்ம தூவி விட்டால் போதும் கேரட்டுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கேரட் விதைக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இங்கே கேரட் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அதை ஃபஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு டிப்ஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். அடுத்தது இன்னொரு பேக்லேயும் நான் இந்த கேரட் நான் போட்டுக்கிறேன். 2 பேக்கில் நான் கேரட் போட்டுக்கிறேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது சிகப்பு முள்ளங்கி. முள்ளங்கி பார்த்திங்கன்னா 2 முறையில் விதைக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா கீரை போடுற மாதிரி தூவி விடலாம். இல்லைனா நம்ம கரெக்டாக ஸ்பேஸ் வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இந்த ஒரு க்ரோ பேக்கை நான் 9 ஸ்பேசிங் பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த 9 ஸ்பேசிங்கில் நான் விதையை போடுறேன். இல்லைனா நம்ம கீரை போடுற மாதிரியும் போட்டுக்கலாம். அப்படி கீரை போடுற மாதிரி போகும்போது விதை கம்மியாக போடுங்க. அது கரெக்டாக அது அந்த ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு வேர் ஆட்டோமேட்டிக்காக கீழே வேர் தான். கேரட்டும் சரி, அதுக்கப்புறம் பீட்ரூட்டும் சரி, முள்ளங்கியும் சரி, மூணுமே கீழே வேரில் விளையக்கூடியது தான். அது ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்து விளைஞ்சிக்கும். ஸோ இதனால் இது 2 மெத்தட்லையும் போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பாதி மண் போட்டால் போதும். ஏன்னா மேலே மண் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ முள்ளங்கி, பீட்ரூட், கேரட் 3த்துக்குமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது போய் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில்டாக அதில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவரைக்காய் பார்த்திங்கன்னா எந்தெந்த பேக்கில் ஃப்ரீயாக இருக்கும் அந்தந்த பேக்கில் நான் பண்ணிக்கிறேன். ஒரு செடி இருக்கும், சிலதில் செடி அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேக்கில் நான் அவரை நான் போட்டுட்டு வரேன். அவரை பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதம் போட்டோன்னா இன்னும் ஒரு 2 மாதத்தில் அது நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அவரை நான் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டையும் பார்த்திங்கன்னா எந்தெந்த பேக் ஃப்ரீயாக இருக்கும் அந்தந்த பேக்கில் போடுறேன். ஒரு பெரிய சைஸ் பேக்காக இருந்துச்சுன்னா ஒரு 3 பிளான்ட் வரைக்கும் போடலாம். அதே மாதிரி தான் அவரையும் ஒரு 2லேருந்து 3 பிளான்ட் வரைக்கும் அவரை போடலாம், பெரிய சைஸ் க்ரோ பேக்காக இருந்தால். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காய் பார்த்திங்கன்னா கொடி வகை நல்லா பெருசாக வளரக்கூடியது. ஸோ இந்த க்ரோ பேக்கு நான் ஒரு 2 சொரக்காய் பிளான்ட் நான் போட்டுக்கிறேன். அந்த கொடி வகைகள் பார்த்திங்கன்னா சத்து நிறையா இருக்கணும். அப்போ தான் இலைகள்லாம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் பூசணிக்காய், அது பாகற்காய் எல்லாமே நான் ஆல்ரெடி விதைச்சிட்டேன். அது எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் புதுசாக விதைக்க போகிறீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா செடியுமே இந்த மாதம் விதைக்கலாம். எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகா மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் டல்லாக வரும், ஏன்னா கூல் கிளைமேட்டுங்கிறதுனால. ஸோ மிளகா நீங்கள் நாற்று போட்டு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு அடுத்த சீசனில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. அண்டு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இதுக்கான ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் அதையும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் என் ஸ்க்ரீனில் உங்களுக்காக இதுக்கு ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வரும், அதையும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your owner Sakthivel. Have a happy gardening day.